சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா அதிசயமும் அற்புதமும் நடக்கிறது என்றும் சொல்கின்றீர்களே, அது எங்கு நடக்கிறது? ஏன் என் வாழ்க்கையிலெல்லாம் அந்த அதிசயமும் அற்புதமும் நடக்க மாட்டேங்கின்றது என்று பிடிவாதமாக இருக்கிறது என்று பலமுறை என்னிடம் கேலி பேசினாய். இருந்தாலும் என் பிள்ளை, நான் அதை பொறுத்து கொண்டேன். இன்று உனக்கு அந்த அதிசயம் அற்புதம் என்னவென்று தெரிவிக்கத்தான் வந்தேன். உன் அலைபேசியை எப்பொழுதும் அமைதியாக வைப்பது உன் வழக்கமாக இருக்கிறது. இன்று அதை அமைதிப்படுத்தி வைத்து விடாதே. ஏனென்றால் உன் அலைபேசியில்தான் அந்த அதிசயமும் அற்புதமும் உனக்கு நடக்கப் போகிறது. நாளை காலை உனக்கு நடக்க போகிறது. அதாவது நாளை காலை உனக்கு நடக்க இருக்கும் அற்புதமும் அதிசயமும் உனக்கு நடக்கப் போகிறது. நாளை காலை உனக்கு ஒரு அதிசயம், உன் வாழ்க்கையில் முதலாக நீ அனுபவிக்கப் போகும் அதிசயம், உனக்காக வரப்போகும் அதிசயம், நீ அதை அனுபவிக்கப் போகிறாய். அந்த அதிசயம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்ட பிறகு உன் சாயப்பாவிடம் பதில் சொல். பல நாட்களாக நீ உன் வாழ்க்கையை நினைத்து கனவு கண்டிருக்கிறாய். அந்த உறவை மனதில் நினைத்து அதற்கு உருவம் கொடுத்து வாழும் அளவில் நீ கனவு கண்டு இருக்கிறாய். நீ கண்ட கனவை நிஜமாக்கத்தான் நாளை அந்த அதிசயத்தை தரப்போகிறேன். இத்தனை நாள் யாரை நினைத்து நீ கனவு கண்டு கொண்டிருந்தாயோ அதே நபர் நாளை உன்னை அழைத்து பேசுவார். பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அவர் அன்பை உன்னிடம் சொல்லிவிடுவார். நீ அப்படியே உறைந்து போய் விடுவாய். என்ன சொல்வது என்று தெரியாமல் தன் காதலை சொல்ல மாட்டாரா என்று ஏங்கி இருந்த உனக்கு இந்த அதிசயத்தை தான் நாளை உனக்கு தரப்போகிறேன். அன்பை மனதில் பூட்டி வைத்தால் அன்பு என்ற வார்த்தையாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய உண்மையான அன்பு கிடைக்காது. மனம் திறந்து அன்பை வெளியிட்டால் அருமையான வாழ்க்கை கிடைக்கும். அதுதான் நாளை உனக்கு நடக்கப் போகும் அதிசயம். உன் வாழ்க்கை தலையெடுத்தே மாறப்போகிறது. நாளை நீ நினைத்ததை பெற்று விடுவாய். நினைத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வாய். பயன்படுத்தி கொண்டு அதை நல்ல முறையில் வாழ கற்றுக்கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.